Nikhil, brother. Yes, uncle. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம மறுபடியுமாக ஒரு பைபிள் ஸ்டடியில நம்ம சந்திக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த பைபிள் ஸ்டடி நம்முடைய 37வது பைபிள் ஸ்டடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம அந்த அப்பாஸ்டசி இல்லைன்னா சத்தியத்தை விட்டு விலகுதல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம கடந்த சில வாரங்களாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதனை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதியினுடைய விசேஷித்த தலைப்பு என்ன இருந்துச்சுன்னா, ஹவு டு அவாய்ட் அப்பாஸ்டசி. இந்த சத்தியத்தை விட்டு ஒருவர் விலகாமல் இருக்க வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான காரியத்தை நம்ம இந்த நாளில இந்த 10வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். கடந்த பைபிள் ஸ்டடி நம்ம முடிக்கிறப்போ சத்தியத்தை விட்டு விலகுவதற்கான காரணங்கள் இல்லைன்னா the reasons or causes for the apostasy அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும்போது அதனுடைய கடைசி சில ஸ்லைட்ஸை என்னால கவர் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ஸ்லைட்ஸை கொஞ்சம் நான் கவர் பண்ணிட்டு அதை தொடர்ந்து இந்த நாளினுடைய வசனத்துக்குள்ளாக நாம் போகலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்க அப்படிங்கன்னா, நான் வந்து கடந்த பைபிள் ஸ்டடியில கவர் பண்ணாம விட்ட அந்த ஸ்கிரீன்ஸை வச்சிருக்கிறேன். அப்பாஸ்டசியை பத்தி பேசும்போது இந்த சத்தியத்தை விட்டு விலகுகிற காரியம் இதுதான் வந்து அன்ஃபர்கிவபிள் சின். ஏன்னா அந்த சத்தியத்தை விட்டு ஒரு விலகி விட்டால், அதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சத்தியத்தை அறிந்த பின்பு அதை மனதார அந்த சத்தியத்தை விட்டு ஒரு விலகுவாரானால் அவருடைய இருதயம் கடினப்பட்டு போகிறதுனாலே அவர் மறுபடியுமாக ரட்சிப்புக்குள்ளாக திரும்பி வருவது என்பது ஒரு கூடாத காரியம் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒன்ஸ் இஃப் வி ரிஜெக்ட், நம்ம தேவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுதான் பெரிய ஒரு பாவம், மன்னிக்கப்படக்கூடாத பாவம், இல்லைன்னா நம்ம வந்து மறுபடியும் புதுப்பிக்கப்படக்கூடாத ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இந்த காரியத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம ஒரு காஷன் எடுக்கணும். நம்ம யாரையும் இந்த விஷயத்துல நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னா, அவங்க உண்மையிலே அப்பாஸ்டசி, அதாவது சத்தியத்தை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணி ஹார்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையாங்கிறத ஆண்டவர் ஒருவர் தான் பார்க்க முடியுமே தவிர நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரையும் இந்த விஷயத்துல ஜட்ஜ் பண்ண கூடாது. ஆனா நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம், நம்ம சத்தியத்தை ரிஜெக்ட் பண்றோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா சத்தியத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ணுனா நம்ம வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போய் விடுவோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு சம்பந்தமா நம்ம பார்க்கோம் அப்படின்னா, நம்ம 2 தீமோத்தேயுல இப்படி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள். யாரு அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆளுகை செய்கிற உரிமை கிடைக்குது. அப்ப வந்து நான் வந்து எந்த பாடுகளையுமே நான் சகிக்க மாட்டேன், ஆனா நான் வந்து நித்தியத்துல உம்மோட கூட ஆளுகை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா அது வந்து சரியான ஒரு ஆசை இல்லை, அது கிடைக்கவும் செய்யாது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அது ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வசனம் கீழே இருக்குது. இந்த 12வது வசனத்தினுடைய 2வது பகுதியும், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய பின்பகுதியும், அந்த 13ஆம் வசனத்தினுடைய பகுதியிலையும் ஒரு சின்ன சீக்ரெட் அடங்கி இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அதை எடுத்துக்கிட்டா, நம்ம தேவனை ரிஜெக்ட் பண்ணா he will also reject us. ஒருவேளை அந்த மறுதலிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணா டினையிங் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் சேம் திங், the மீனிங் என்னன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம தேவனை வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம தள்ளிட்டோம் அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டா God will also reject us. அங்கதான் அந்த மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்துருது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நபருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதை ஏற்கனவே அவரோட சொன்னேன், நம்ம சாகுற வரைக்கும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் ஜெனரல் ரூல். ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது நான் சத்தியத்தை அறிந்து அதுக்கு பின்னால நான் சத்தியத்தை மறுதலித்து போய்விட்டால் எனக்கு டோர் க்ளோஸ் ஆகுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி ஒரு டோர் க்ளோஸ் ஆயிட்டா நான் மரணத்துக்கு முன்னாலேயே ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை இழந்து விடுவேன் அப்படின்னு ஒரு உண்மை இருக்குது. இதுக்கு நம்ம இல்லஸ்ட்ரேஷனா நம்ம கடைசி அதிகாரத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எப்படி ஏசா தன்னுடைய
புத்திர சுவீகாரத்தை இழந்து போனான் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம வந்து மறுதலித்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் இங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும் போது அந்த சீக்கிரட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். ஆனா 2வது வசனத்துல அதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இந்த 2 வசனத்தையும் எப்படி கோரிலேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, அது எப்படி வருது அப்படின்னு கேட்டா, நம்ம அவரை மறுதலிக்கல. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அன்ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னா, we are not careful enough to protect ourselves. நம்ம வந்து சில நேரங்கள்ல நம்ம கேர்லெஸ்ஸா நம்ம ஃபெய்த்ஃபுல் இல்லாம நம்ம போகிறோம். நம்ம ரிஜெக்ட் பண்ணல, ஆனா ஃபெய்த்ஃபுல் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கேர்லெஸ் லைஃப்ல நம்ம இருக்கும்போது தேவன் கேர்லெஸ்ஸா இருக்கிறது இல்ல, அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாரு. இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வலுவாதபடி நம்மை காக்கிறவர். நம்ம அவரை விட்டு தூரம் போனா கூட கிருபையாக அவர் நம்மை இழுத்து கொள்ளக்கூடியவர். அப்ப இங்க 2 விஷயங்களை நீங்க பாக்குறீங்க. 12வது வசனத்துல நம்ம அவரை மறுதலித்தால், நம்ம அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டா அவர் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்முடைய வீக்னஸஸ்னாலயோ பலவிதமான காரணங்களையோ சத்தியத்தை விட்டு கொஞ்சம் அப்படி நம்ம விலகும் போது கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை மறுபடியும் நம்மை இழுத்து கொள்வார். அந்த காருண்யத்தினாலே என்னை இழுத்து கொண்டான்னு சொல்ற மாதிரி அவருடைய கிருபை இருக்கும். யாருக்குன்னா மறுதலிக்காதவர்களுக்கு. கர்த்தருடைய சத்தத்தை மறுபடியும் கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தி எனக்கு இந்த ஆண்டவர் தேவையில்லை, நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி மறுதலித்து போய்விட்டால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஏதோ காரணங்களினாலே சற்று பிரச்சனைகளினாலோ அது கொஞ்சம் அப்படி விலகி போறவங்களுக்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது வந்து நமக்கு கிடைத்திருக்க மகா பெரிய கிருபை அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த 13ஆம் வசனத்தை சொல்லும் போது. ஆனா அந்த கிருபை யாருக்காவது கிடைக்காம போயிருச்சு அப்படின்னா, அந்த கிருபையை கொடுக்கக்கூடிய தேவனே ஒருவனை கைவிட்டு விட்டால் அவனுக்கு அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லைங்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கறத நம்ம இங்க வந்து பாக்குறோம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனத்துல என்ன பாக்குறோம்னா, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பாக்குறோம். இந்த வார்த்தையை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிற பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்னு நம்ம வந்து சுவிசேஷத்துல வாசித்திருப்போம். இங்க அதே தான் சொல்றாங்க, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். இட் இஸ் தி சேம் சின். எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான். ஏன்னா அந்த பாவம் தான் மன்னிக்கப்படாதுன்னு சொல்றோம். அந்த பாவம் என்னங்கிறத இந்த பேசேஜ் தான் நமக்கு ரொம்ப கிளியரா விளக்கி சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசும்போது நீர் வேண்டாம் அப்படின்னு நான் ரிஜெக்ட் பண்றது, இந்த பாவத்தை நம்ம செய்து விட்டால் அவனுக்கு கொடிதான ஒரு ஆக்கினை இருக்கிறது என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுது. இந்த பகுதியில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்ஸ் சேவ்ட் இஸ் ஆல்வேஸ் சேவ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா? இதை பத்தி நான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமையில நம்ம நேத்து சர்ச்சில் அதை பத்தி சில காரியங்களை நான் பேசினேன். இந்த காரியத்தை பத்தி பார்க்கும்போது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்று சொல்கிறது. ஆக்கினை என்பது பனிஷ்மெண்ட், அதான் ஆங்கில ஆக்கினை, தீர்ப்பு, ஆக்கினை. அப்போ இந்த தேவனை விட்டு விலகுகிறவன், இந்த அபாஸ்டேட் பர்சன், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, he is fit only for punishment. அதை யோசித்து பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க அவர் என்ன சொல்லல அப்படின்னா, பின்வாங்கி போகிறவன் தன்னுடைய ரிவார்டை மட்டும் இழப்பான் அப்படின்னு சொல்லல, தன்னுடைய நித்திய ஜீவனையை இழந்து விடுவான் அப்படிங்கிற காரியத்தை இந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறார். அப்ப இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் சத்தியத்தை அறிந்தவன், ஆனால் அவன் தேவனை விட்டு விலகினால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதுக்கு அடுத்த பிரைஸ் அப்படின்னு நீங்க சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க என்ன சொல்லிருக்குன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். தம்முடைய ஜனங்கள், ஒருவேளை நம்ம இது அப்படியே அந்த ஏப்திலத்துல இருந்து இந்த இஸ்ரவேலர்களை அவர் கூட்டிக் கொண்டு வரும்போது அந்த முழு இஸ்ரவேல் ஜனமும் தேவனுடைய ஜனம் என்று அறியப்பட்டது. ஆனால் அவர்களிலே விசுவாசியாதவர்களை அவர் நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமா தான் இங்கேயும் பார்க்கிறோம். நம்ம சபையாக கூடி வருகிறோம், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம். நம்ம கர்த்தருடைய ஜனம் என்று கிருபை பெற்றவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். அது ஒரு வகையில நம்ம கிருபை பெற்றவர்கள் தான், ஏனென்றால் சத்தியத்தை அறிகிற வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாயம் தீர்க்கிறத பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு,
ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. ஒருவேளை இதை நம்ம அந்த கான்டெக்ட்ல எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்ல மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் கொல்லப்படுவான். அப்படியானால் தேவன் கொடுத்த இந்த புதிய கற்பனையை, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய நியமத்தை ஒருவன் விட்டு விலகினால் அவன் யாருடைய கையில விழுவான் என்றால் மனிதனுடைய கையிலே அல்ல, தேவனுடைய கையிலே விழுவான். அது ரொம்ப பயங்கரமா இருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம இன்னும் சுவிசேஷத்தை நம்ம தேடி வாசித்தோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி நடக்காதவனுக்கு அநேக அடிகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒருவேளை நம்ம ஹெவனை பத்தி பேசும்போது நிறைய நேரத்துல வந்து அங்க டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் இருக்குன்னு சொல்ற மாதிரி இங்க பனிஷ்மெண்ட்லயும் ரிவார்ட்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது? கொடிய பாவத்தை செய்தவனுக்கு கொடிய தண்டனை வந்து நரகத்திலே காத்திருக்கிறது என்று ஒரு க்ளூ இங்க இருக்குது. அதை பத்தி நமக்கு ரொம்ப டீடைல்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஆனா என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த கிருபையின் ஆவியை நிந்தித்தவன் கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானா இருக்கிறான் என்று சொல்லி ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்திருக்குது. இது நம்ம பயத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை இந்த கருத்து வந்து இந்த ஒரு வசனத்துலதான் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல, இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அநேக வசனங்கள் இந்த நிருபத்தில் இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, 2வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், பாருங்க அங்க அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, நாட் அபவுட் த ரிவார்ட், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், அப்ப நம்ம எதை குறித்து கவலையிட்டு இருக்கோம்னா, ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருந்தால் நம்ம எதை இழந்து போவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரட்சிப்பை இழந்து போவோம்ங்கிறது அங்க வந்திருக்குது. அப்ப நம்ம வந்து இந்த டாக்டரினை பத்தி என்ன பேசணும் அப்படின்னா, அது நான் கிளைம் பண்ண அந்த கடைசியில நான் முடிக்கும் போது பேசுறேன். 3வது அதிகாரத்துல சொல்லுது, விசுவாசியாதவர்கள் வந்து இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாமல் போனார்கள், கீழ்ப்படியாதவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. யாரு? இஸ்ரவேலர்கள். அவங்கதான் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பவர்கள் இளைப்பாறுதலாகி பரம கானானாகிய பரலோகத்தில் பிரவேசிப்பது கொஸ்டின் மார்க். ஒருவேளை சொல்ல போனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறது. 3வது அதிகாரம் 14வது வசனத்துல அவங்களுக்கு கிறிஸ்துவின் இடத்தில் பங்கு இல்லை என்று சொல்கிறது. அப்ப கிறிஸ்துவின் இடத்துல பங்கு இல்லை அப்படின்னா அதனுடைய ஆட்டோமேட்டிக் அர்த்தம் அப்படின்னா பங்கு வேற எங்கேயோ இருக்குது. எங்க இருக்குது? they have the share along with the devil. அங்க நரகத்துல அவங்களுக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. 10வது அதிகாரம் 27வது வசனத்துல இந்த கிருபையை விட்டு விலகுகிறவர்கள் எதற்கு பாத்திரராக இருக்கிறாருன்னா, விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை தான் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. இதுக்கு மேல கிளியரா சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால நான் கேர்லெஸ்ஸா வாழ்ந்துக்கிடலாம், நான் என்ன பாவம் செஞ்சாலும் நான் பரலோகத்துக்கு வந்து விடுவேன் என்று சொல்லி இன்னைக்கு ஹைப்பர் சால்வேஷன், என்ன சொல்றது, ஹைப்பர் கிரேஸ் மாதிரி இங்க ஒரு ஹைப்பர் செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷனை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒர்க் பண்ணாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்படி காக்காதவனுக்கு இப்படி சொன்ன ஒரு பெரிய வார்னிங் இந்த புஸ்தகத்துல இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், பாருங்க அந்த முடிவு பரியந்தம், till the end, இடையில எல்லாம் நம்ம கையை விட்டுட்டுலாம் போக முடியாது. கலப்பையில் கை வைத்து பின்னால திரும்பி பார்க்கிறவன் என்னுடைய ராஜ்யத்துக்கு ஏதவன் அல்ல அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லிடுவார். அப்ப முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம். அப்போ இங்க ஒரு ரிக்வயர்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிக்வயர்மெண்ட் கேட்டா, நீ என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், அதனால என்னுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு, my place is reserved in heaven, பரலோகத்துல எனக்கு இடம் உறுதியாயிருச்சு, நான் என் இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க சொல்லல. முடிவு பரியந்தம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திற்கு ஏற்றவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். அப்பந்தான் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இங்க பார்க்கும்போது சத்தியத்தை அறிந்த பிறகு, இதை வந்து நீங்க வந்து நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நிறைய எக்ஸாம்பிள், நான் வந்து டைரக்டா நிறைய எக்ஸாம்பிள்ஸா பார்த்திருக்கிறேன். சத்தியம் நல்லா தெரியும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இன்னொரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன், இப்போதைக்கு நான் என்னுடைய பாவத்தை செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி தீர்மானத்தை தள்ளி போட்டு அவங்களுக்கு சான்ஸே இல்லாம செத்து போனவங்களை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க கூட இந்த மாதிரி சத்தியம் தெரியும், ஆனா நான் ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன் என்று சொல்லிவிட்டு அதற்கான வாய்ப்பு இல்லாம அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க எட்டர்னிட்டியல் அவங்க இழந்து விட்டார்கள் என்கிறது அதுக்கு அர்த்தம். அப்ப நம்ம 2 கொரிந்தியர்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இப்பொழுதே அனுக்கிரக காலம். நான் அந்த வசனத்தை நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கேன்னு கூட அங்க சொல்லல, இப்பொழுதேன்னு சொல்லியிருக்கு. அதனால நேத்து நான் சர்ச்சில் பேசிட்டு இருக்கும்போது இதான் சொன்னேன்,
பாருங்க, நீங்க சர்ச்சை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு கூட நீங்க யோசிக்க முடியாது. இன்றைக்குன்னு கூட யோசிக்காதீங்க, இப்போதே. ஆனா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இப்போ we are in the grace. இப்போ we have the possibility of salvation. அதனால இத போஸ்ட்போன் பண்ண கூடாது. நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் நான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கிருபையின் ஆவி, பாருங்க, கிருபையின் ஆவியை, சரியா, ஓகே, அந்த கிருபையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. இல்லை என்றால் நம்ம அதை விட்டு நம்ம விலக முடியாதுங்கிறத இந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. சரி, இது நான் நேற்று அந்த கடந்த பைபிள் ஸ்டடியில நான் கவர் பண்ண வேண்டிய சில ஸ்லைட்ஸ் அதை வேகமா கவர் பண்ணிட்டேன். இன்றைய வேத பகுதிக்குள்ள நம்ம வரலாம். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த அப்பாஸ்டசியில இருந்து நம்ம எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கான 2 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நம்ம படிக்க போகிறோம். நான் முதல்ல வாசிக்க போகிறேன் இந்த வேத பகுதியை. அதுக்கு முன்னாலே நான் 2 காரியங்கள் சொல்லிட்டேன். அப்படின்னா நீங்க வாசிக்கும் போது கொஞ்சம் அதை கவனமாக இந்த 2 காரியங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கவனித்தால் நலமாக இருக்கும். வாசிக்கிறேன். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். இதான் இந்த வேத பகுதியை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இத பார்த்தோன்னே முதல்ல ஸ்ட்ராங்கா வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்டு போக பின்வாங்கி போவது அப்படின்னா என்ன வந்துருது அப்படிங்கிறதுனா, பின்வாங்கி போறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, இவங்க கெட்டு போகிறவர்களாக இருப்பாங்க. அப்ப அந்த பின்வாங்கி போன அந்த சான்ஸே நமக்கு வரக்கூடாது, பின்வாங்க கூடாது. அதைத்தான் இந்த நிருபத்துல சொல்லிட்டே வருது. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆத்துமா ஈடேற நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்போ பின்வாங்கி போவதும் விசுவாசிப்பதும் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டா இங்க காட்டப்பட்டிருக்கு. கெட்டு போவதும் ஆத்துமா ஈடேறுவதும் இந்த ரெண்டையும் ஒண்ணுக்கு ஆப்போசிட்டா கொடுத்திருக்கிறாங்க. இந்த விசுவாசத்தை பற்றி அடுத்த அதிகாரம் ஏன் வருகிறது என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை சரியாக நமக்கு புரிந்து கொள்ள வைப்பதற்காக வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது நம்ம கவனித்திருக்கக்கூடிய 2 காரியங்கள். ஒருவேளை நான் அதை வாசிக்கும் போதே இந்த ஸ்கிரீன்ல அதை ஹைலைட் பண்ணியிருந்தேன். சத்தியத்தை விட்டு விலகாமல் இருக்கணும்னா இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற 2 காரியங்கள் இல்லைன்னா 2 அறிவுரைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்கிற நாட்கள் நமக்கு ரொம்ப அருமையான நாட்கள். அந்த நாட்கள்ல நம்ம எப்படி இருந்தோம், இல்லைன்னா எப்படி நம்ம வாழ்ந்தோம், என்ன செய்தோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இத அவங்களுக்கு சொல்றாரு, எபிரேயருக்கு அவர் சொல்கிறார். 2வது என்ன சொல்றாருன்னா, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, அந்த முதல் நூற்றாண்டுல அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஏதோ இந்த செகண்ட் கம்மிங் இம்மீடியட்டா வர்ற மாதிரி யோசித்தாங்க. அதனால அவங்க இந்த அவங்களுக்கு வந்த பாடுகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா சகித்தார்கள். ஆனா அந்த டைம் டிலே ஆகிட்டே போகுது. என்ன இன்னும் வரலையே அப்படிங்கும் போது அப்பதான் அவங்க பின்வாங்கி போவதற்கு காரணமாக அமைகிறது அந்த prolonged late delay. ஆண்டவர் வர்றதுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணவர் வருவார் அப்படிங்கிற அந்த பொறுமை உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இப்ப இதுல நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பைபிள்ல அதுக்கு ரிலவெண்டா நிறைய பேசேஜஸ் பார்ப்போம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிற ஒரு காரியம். அப்படின்னா அநேகருக்கு இதுதான் உண்மை. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எனக்குள்ளே நான் எவ்வளவு அனலாக இருந்தேன், தேவன் மேல எனக்கு எவ்வளவு ஒரு அன்பு இருந்தது, நான் எப்படி தேவனுக்கு நான் கீழ்ப்படித்தேன். நாள் ஆக ஆக அதெல்லாம் குறைஞ்சு ஏனோ தோனோ என்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வந்து விடுகிறோம் என்று சொல்லி இந்த வார்னிங் நமக்கு சொல்லுது. மத்தேயுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சு, நாங்க என்ன சொல்லுதுன்னா, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
அன்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். பாருங்க, அந்த முந்தின வசனத்திலேயே அன்பை விட்டாயின்னு தான் குறை இருக்குது. இங்கேயும் அன்பு தணிந்து போகும் அப்படின்னு தான் சொல்லி இருக்குது. ஒருவேளை நம்ம யோவான் எழுதின நிருபத்தெல்லாம் வாசித்தோம்னா அவர் அன்பை பத்தி ரொம்ப பேசிட்டு இருப்பார். தேவன் மேல் நமக்கு இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு தான் நம்ம வந்து கீழ்ப்படிதலுக்கும் கனி கொடுத்தலுக்கும் நம்மை நடத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அநேகருடைய அன்பு தணிந்து போகும், ஆனா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்று சொன்னால் அந்த அன்பிலே நிலைத்திருப்பவன், தேவனோடு கூட உள்ள அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படியே யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, தேவன் நம்ம ஏதோ கூட்டிட்டு போய் ஏதோ நம்மள ஒரு லக்ஸரியஸா வைக்கிறதுக்கு he is not obligated. அவருக்கு தேவை நம்முடைய அன்பு. அவர் நம்ம மேல் அன்பை ஊற்றி இருக்கிறார். ஆனா அவர் நம்ம கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கிறார். அவரிடத்துல அன்பு கூறுவது என்பது அவருக்கு கீழ்ப்படிவது. அந்த அன்பு இல்லாதவனே அங்கே அவர் பரலோகத்துல வைத்து அழகு பார்ப்பதுல அர்த்தமே இல்லை. அதனால முடிவு பரியந்தம் இந்த அன்பிலை நிலைத்திருக்கிறவர்கள் தான் அவர்களுக்கு தேவை என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியருக்காக அவர் சொல்றாரு, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது, பாருங்க, அந்த அவர் கான்சென்ட்ரேட் பண்றது, உங்களுடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். பாருங்க, தேவன் மேல நமக்கு இருக்கிற அந்த அன்பு இன்னும் பெருக வேண்டும், குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாங்கிறது எவ்வளவு மோசம் பாருங்க. அதான் பேக் ஸ்லைடிங், பின்வாங்குதல். சரியா? இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு என் அன்பு நாளுக்கு நாள் தேவன் மேல அதிகரிக்கணும். இந்த அன்பு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே உலக பிரகாரமான அன்பை யோசித்துறாதீங்க. இந்த அன்பு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு. இங்க வந்து அன்புங்கிறதுல நிறைய குழப்படிகள் இருக்கும். என்ன இருக்கும்னு கேட்டாச்சுன்னா, லஸ்ட கூட லவ்ங்கிற பேர்ல தான் இங்க அழைப்பார்கள். ஆனா நிறைய பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு டிசைர், ஒரு பொசசிவ்னஸ், இதெல்லாம் வந்து அந்த அன்புல வராது. இந்த அன்புங்கிறது தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வது, நன்மையான ஒன்றை செய்வது. அப்ப ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழ்வது, ஆண்டவரை பிரியப்படுத்துவது, இதுதான் இந்த அன்பினுடைய அடிப்படையாக இருக்கும். இது ஆவிக்குரிய ஒரு அன்பு. இந்த அன்புல நான் அதிகமாக பெருக வேண்டும் என்று சொன்னால், நான் தேவனோடு நெருங்கி இருக்கிற காரியங்களிலே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிற காரியங்களிலே, தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிற காரியங்களிலே, இதுல நான் வந்து அதிகமாக பெருக வேண்டும். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. பாருங்க, இந்த கனிகள்ல ஏன் நிறைய அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது அன்பினுடைய வெளிப்பாடு. ஆவியினுடைய கனிகள் வந்து ஏதோ நான் பரிசுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு அசெப்டிக் லைஃப், எல்லாத்தையும் துறந்து முற்று முடிந்த முனிவராக இருந்து எல்லாவற்றையும் நான் இல்ல. இது வந்து the love which I have on Jesus, இயேசுவின் மேல எனக்கு இருக்கிற அந்த அன்பினால வருகிற ஒரு காரியம் தான் நீதியின் கனிகள். அந்த நீதியின் கனிகள் மட்டும் இல்ல, அங்க என்னன்னு கேட்டாரோ ஒரு ஹோலினஸ், கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களாகவும் இடரலற்றவர்களாக இருக்கவும் நான் வேண்டுதல் செய்கிறேன். அவன் பாருங்க, அந்த பிலிப்பியர் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். பவுல் அப்போஸ்தலன் இப்படி எல்லாம் அவங்களுக்காக ஏன் ஜெபம் பண்ணணும்? அதான் ரட்சிக்கப்பட்டாங்களா, அவங்கதான் மோட்சத்துக்கு வந்துருவாங்களே. ஆனா அவங்கள பார்த்து அவர் ஜெபம் பண்ணக்கூடிய காரியம் அன்புல பெருகணும், இன்னும் நீங்க கனி கொடுக்கறதுல அதிகரிக்க வேண்டும், நீங்க வந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்களுக்காக பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த காரியத்தை தான் நம்ம இங்க இந்த காரியங்களை நீங்க பாக்குறோம். அப்போ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், சரி, இவங்க எப்படி அந்த பிரகாசமான நாட்கள்ல நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து சில குறிப்புகள் இருக்கிறது. அதை பார்க்கிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்ப ஆரம்ப நாட்கள் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, உபத்திரவங்களாகிய போராட்டத்தை சகித்தார்கள். ரொம்ப கம்ஃபர்டபிள் லைஃப்லாம் அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு பெரிய போராட்டம் இருந்தது, உபத்திரவம் இருந்தது. ஆனால் அதை அவர்கள் சகித்தார்கள். ஏன் சகித்தார்கள்? ஒரு விஷயம், அவர்களுக்கு தேவன் மேல் அன்பு இருந்தது. இன்னொரு விஷயம், அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம், இந்த பேசேஜ்ல இருக்குது. அப்போ அவங்க போராட்டத்தை சகிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டார்கள். பாருங்க, அவங்க லைஃப் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இட் இஸ் நாட், நம்மலாம் அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பண்ணல. நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கையாக்கப்பட்டார்கள். பாருங்க, அவங்க வந்து நம்ம விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறார்கள். போராட்டத்தை சகித்தார்கள், வேடிக்கையாக்கப்பட்ட போதும் நிலை நின்றார்கள். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி நடத்தப்பட்டவங்களுக்கு அவங்க ஃபெல்லோஷிப் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கம்பெனி கொடுத்தாங்க. அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு
பங்காளிகளும் ஆனீர்கள். இப்போ வந்து நிறைய நேரத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க கூட நிப்போம். அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா இவங்க வந்து நின்னாங்க, போராட்டத்தை சகித்தார்கள், நிந்தைகளை சுமந்தார்கள். அந்த மாதிரி போராட்டங்களிலும் நிந்தைகளிலும் இருப்பவர்களோடு கூட பங்காளர்களாக அவர்கள் தாங்களாக போய் இணைந்து கொண்டார்கள் பார்க்கிறோம். இதுதான் ஆரம்ப நாட்களிலே இந்த எபிரேயருடைய காரியமாக இருந்தது. ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியிலே இருந்த அன்பும் விசுவாசமும், அவர்களுக்கு இருந்த பிரகாசமான மனக்கண்களும், ஏன்னா அவங்க பிரகாசமாக்கப்பட்டிருந்தார்கள். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த மாதிரி போராட்ட சூழ்நிலையை சகிப்பதற்கான பலனை அவர்களுக்கு தந்திருந்தது. சரி, ஆதி நாட்கள்லயே உங்களுக்கு பலன் இருந்துச்சுன்னு சொல்லும் போது, நாள் ஆக ஆக என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இவர்கள் அன்பிலே பெருகி இருக்க வேண்டும், இவர்கள் அறிகிற அறிவிலே பெருகி இருக்க வேண்டும், நற்கனிகளிலே இவர்கள் அதிகமாக இருந்திருக்க வேண்டும், இவர்கள் தேவனுக்கு மகிமை கொண்டவர்களா. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் ஆக ஆக இவங்க பேக் ஸ்லைட் ஆகிறதுக்காக இதை விட்டுட்டு பழையபடி நம்ம ஒரு ஈஸி லைஃபுக்கு போயிருவோமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதுல ஒரு காரியத்தை முதல் முறையா நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி அப்படின்னு அவர் சொல்றார். இதுவரைக்கும் இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் தன்னை பற்றி எதுவுமே எழுதல. ஏன்னா வழக்கமாக வந்து யார் எழுதுறாங்கிறத நிருபத்தினுடைய ஆரம்பத்துல சொல்லுவாங்க. இங்க யாருமே சொல்லல. நமக்கு இதை எழுதினவர் யாருமே தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கட்டப்பட்டிருக்கையில். அப்போ இங்க என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் கட்டப்பட்டு இருந்தார், ஜெயில இருந்தார். சரியா? ஓகே, அப்போ நீங்க என்ன குறித்து பரிதபித்தது, ஒருவேளை யூ ஹேட் கம்பேஷன் ஆன் மீ அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்காக நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணி எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இது பவுலா இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நமக்கு தெரியாது. சில காரியங்கள் இது பவுல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நமக்கு திட்டமா தெரியாதனால நம்ம அதை பத்தி ரொம்ப பார்க்க வேண்டியது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நிருபத்தை எழுதினவர் ஏதோ ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப்ல உட்கார்ந்துட்டு அவர் எழுதல. அவர் சிறைக்கு சென்று பாடு அனுபவித்தவராக அவர் அதை எழுதுகிறார். அவருக்கு தெரியும் பாடு அனுபவிப்பது என்னது என்று சொன்னார். அது மட்டும் இல்ல, இந்த நிருபத்தை யாருக்கு அவர் எழுதுகிறாரோ அந்த நிருபத்தை பெறக்கூடியவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிற இந்த ஆக்கியோன் யாருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை குறித்து நீங்கள் பரிதபித்தீர்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட ஓப்பனா அவர் பேசுறார். அப்போ நமக்கு தான் யார் எழுதுனான்னு தெரியலையே தவிர அந்த நிருபத்தை அன்றைக்கு பெற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும் அது யாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ அதே மாதிரி அவங்கள பத்தி இவர் தெரிந்திருந்தார். அப்ப பாருங்க, எழுதுறவருக்கும் எழுதுகிறவர்களுக்கும் இடையில இருந்த உறவு என்னன்னு கேட்டா, ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார்கள். ரெண்டு பேருக்கும் இல்ல, இன்னொரு உறவு பாத்தீங்கன்னா, இவர் கட்டப்பட்டிருந்தார், அவர்கள் பாடுகளை எல்லாம் நிந்தைகளை எல்லாம் அனுபவித்தார்கள். அப்படின்னா ரெண்டு பேருமே, எழுதுகிறவரும் யாருக்கு எழுதப்படுகிறதோ அவர்களும் இந்த போராட்டத்தின் வழியாக கடந்து வந்தவர்கள். அப்ப கடந்து வந்தீங்களே, நம்ம எல்லாம் தானே சேர்ந்து கடந்து வந்தோம், நீங்க ஏன் இன்னைக்கு பின்வாங்க போகிறீர்கள்? இதுதான் அந்த எபிரேயர் நிருபத்தை எழுதுகிறவருடைய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில அந்த ஆஸ்திகளை எல்லாம் நீங்கள் கொள்ளையிட கொடுத்தீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்போ நம்ம இதெல்லாம் இப்பதான் யோசித்து பார்க்கணும். நம்ம ஆஸ்தியெல்லாம் இன்னும் யாரும் கொள்ளையெல்லாம் எடுக்கல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்ப அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யாரோ எடுத்திருக்கிறாங்க. அதை எப்படி இவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, சந்தோஷமா விட்டு கொடுத்தாங்களாம். ஏன்? அது என்ன சந்தோஷமான விஷயமா நம்ம ஆஸ்திகள் எல்லாம் விடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்துல அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. அந்த நாலேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பரலோகத்துல நமக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு சொத்து வைக்கப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலம் அதிக மேன்மை உள்ளது. ஒரு கம்பாரிசன் வருது. பூமியில இருக்கிற காரியங்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற காரியங்களுக்கும் ஒரு கம்பாரிசன் வருது. இங்க இருக்கிறது ஒண்ணுமே இல்ல. அநேகர் இங்க இருக்கிறதுக்காக இங்க சில இழப்புகள் வரும்போதெல்லாம் தேவனை விட்டு விலகுகிறவர்களாக, தேவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, பரலோகத்துல இருக்கிற அந்த அந்த பொக்கிஷத்தை பத்தி சொல்லும் போது, அந்த சுதந்திரத்தை பத்தி சொல்லும் போது, அது மேன்மையானது, அதிக மேன்மையானது. ஒருவேளை அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு பியாண்ட் கம்பாரிசன். அது மட்டும் இல்ல, அது நிலையானது. பூமியில இருக்கிறது அழிந்து போகக்கூடியது, அது நிலையானது. அந்த சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்காக இதை நான் இழக்கிறது எனக்கு ஒண்ணுமே இல்லை. இதை இழந்த எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த அறிவும் அந்த நம்பிக்கையும்
பரலோகத்துல எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கொடுத்ததான அந்த அறிவு, அதன் மேல் அவர்களுக்கு இருந்ததான அந்த விசுவாசம், இதுதான் இவங்களுக்கு இந்த ஆட்டிடியூட கொடுத்துச்சு. எந்த ஆட்டிடியூட? இவங்கள சந்தோஷமாக இந்த பாடுகளை அனுபவிப்பதற்கும் இந்த கொள்ளையிட கொடுப்பதற்குமான இந்த காரியங்கள் எல்லாம் அனுபவிப்பதற்கு இவர்களுக்கு உதவி செய்தது என்பதை நம்ம இந்த பகுதியில பாக்குறோம். அந்த நாட்களை நீங்க உங்க சொத்துக்கள் எல்லாம் கொள்ளடிக்கும் போது கூட உங்க நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஃபீல் பண்ணீங்களே, அந்த நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அதை நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சத்தியத்தை விட்டு விலக மாட்டீர்கள். அப்போ ஆதி நாட்களை நினைவு கூறுவது ரொம்ப ஒரு அவசியமான காரியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கேன். இது ஒரு ரொம்ப ஃபேமஸான கொட்டேஷன். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஜிம் எலியட் அப்படிங்கிற ஒரு மிஷனரி, இவர் வந்து ஆக்கா இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைபுக்கு மத்தியில ஊழியம் செய்வதற்காக சென்றார். இவர் அடிக்கடி சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இவர் ஊழியத்துக்கு போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னால இவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், he is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose. ஒரு தமிழ்ல சொன்னா, இழக்க முடியாத ஒன்றை பெற்றுக்கொள்ள தான் வைத்துக் கொள்ள முடியாத ஒன்றை கொடுப்பவன் முட்டாள் அல்ல அப்படின்னு ஜிம் எலியட் அடிக்கடி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய சரிதையில இதை எழுதியிருக்கிறாங்க. இது அவருடைய ஃபேமஸ் கோட். இந்த கொட்டேஷன் அப்படி நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம எதை நம்மோடு வைத்துக் கொள்ள முடியாது என்று சொன்னால் நம்முடைய ஜீவனை வைத்துக் கொள்ள நம்மளால முடியாது. தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து போகிறவன் அதை பெற்றுக்கொள்வான். அவர் என்ன சொல்றாருன்னா, நித்திய ஜீவனாகிய ஒன்றை இழக்க முடியாத ஒன்று, இட் இஸ் பெர்மனன்ட், நாட் ஓன்லி பெர்மனன்ட், இட் இஸ் கிரேட்டர், ரொம்ப மேன்மையான ஒன்று. அதை நான் பெற்றுக்கொள்றதுக்காக இந்த பூமியில இருக்கிற ஒருவேளை நான் அந்த பூமியை விட்டு போகும்போது நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போனோம். அது மட்டும் இல்ல, என் ஜீவனையே நான் வந்து என்னால காப்பாற்ற முடியாது. இதை நான் கொடுக்கறதுனால நான் ஒரு முட்டாள் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் நல்லா படிச்சவன், நான் மிஷனரியா போறேன், இல்ல நான் தேவனுக்காக இதை செய்ய போறேன்னு சொன்னா, நீ என்ன லூசா, நீ என்ன முட்டாளா, உனக்கு எவ்வளவு படிப்பு இருக்கிறது, இதெல்லாம் நீ விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்பாங்க. உலகத்தை வைத்து அவர்கள் கேட்பார்கள், விட்டு விட்டு போகிறோம் என்று சொல்லி. அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, உலகத்துல இருக்கிற எதையுமே நான் வந்து எடுத்துக்கிட்டே போக முடியாது நித்தியத்துக்குள்ள. இட் இஸ் ஆல் ஐ ஹேவ் டு கிவ் அவே. அதை கொடுத்துட்டு நான் பரலோகத்துல எனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொண்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறத விட நான் பரலோகத்துக்கே நான் போறேனே, அது எவ்வளவு பெரிய காரியம். இதைத்தான் ஜிம் எலியட் வந்து அடிக்கடி சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு இது காரணமாக இருந்தது. இது ஒரு வேல்யூ சிஸ்டம். அவங்களுடைய சுதந்திரத்தை, அவங்க பூமியில இருந்த ஆஸ்திகளை எல்லாம் கொள்ளையிட கொடுத்தார்கள். நம்ம ரொம்ப ரெடியா இருக்கணும். எதை வேணாலும் எடுத்துக்க, என் உயிரை வேணாலும் எடுத்துக்க, எனக்கு இருக்கிற எண்ணத்தை வேணாலும் எடுத்துக்க, நான் வந்து என் கண்கள் வந்து பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒண்ணே ஒரு அப்போசிஷன்ல தான் வரும் அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏன்னா ஜீசஸ் என்ன சொல்றாரு, உன்னுடைய அங்கேயே எடுத்துக்கொள்கிற விரும்புகிறவனுக்கு உன்னுடைய அந்த மேலாடை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவன் உன்னுடைய அங்கேயே விட்டு விடுன்னு சொல்லுவார். whoever want to take one give it more அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா விட்டுரு, ஏன்னா உனக்கு நான் அங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்டிடியூட் அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, அந்த தைரியம், அந்த கான்பிடன்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம், அந்த கான்பிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரிவார்டபிள் கான்பிடன்ஸ். அதை விட்டுறாதீங்க. அப்ப இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இதான் அவங்களுக்கு வர்ற பிரச்சனை. ஜீசஸ் வந்து இன்னும் வரலையே, அவங்க எதிர்பார்த்த டைம்ல அவர் வரலையே, டைம் ஆகுது அப்படிங்கும் போது அவங்களுடைய பொறுமை பாதிக்கப்பட்டு விட்டது. அநேக நேரத்துல நம்ம பொறுமை இல்லாதவர்களாக இருக்கிறோம். இந்த பொறுமைங்கிறத பத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாக்கோபு நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்துல அவர் சொல்லியிருப்பார். பொறுமை வந்து நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. இந்த பொறுமை நமக்கு எப்படி வரும் என்று சொன்னால், ஏதோ அப்படி காட் அப்படி கேட்ட உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஜோம் பண்ணா உடனே அவர் தந்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் சோதனையை சகிக்க எனக்கு பலனை தாருன்னு கேட்டா உடனே தந்துருவாரு. இல்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, நீ சோதனையை சகிப்பதற்கு பலன் கேட்டா அவர் சோதனையை உன்னை அனுப்புவார். நம்ம தான் அதை ஜெயிக்கணும். அப்ப எனக்கு பொறுமை வேண்டும் என்று சொன்னால் அவர் காலந்தாழ்த்தி தான் தருவார். ஏன்னா பொறுமை வந்து ஒரு பெரிய கிறிஸ்தவ என்ன சொல்றது, இந்த வர்ச்சு. அப்ப இந்த பொறுமையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பல வகையான சோதனைகளை நாம் ஜெயித்து வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இவங்க பொறுமையில குறைவுள்ளவராக இருக்கிறாங்க. விசுவாசத்தை இருந்துச்சு ஆதியில, இப்ப இந்த விசுவாசத்தை விட்டு இவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்றால் இவர்களுக்கு பொறுமை குறைவுள்ளதாக இருக்கிறது. அப்ப இவங்களுக்கு என்ன சொன்னார்னா, நீங்க வாக்கு தத்தத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யறதுல கண்டினியூ டு டூ ஹிஸ் வில், கண்டினியூ இன் யுவர் கான்பிடன்ஸ். பாருங்க, தொடர்ந்து உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. நீங்க தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்யறதுல நிலைத்திருங்கள். உங்களுக்கு பொறுமை வேணும்.
இந்த பொறுமை வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த டிலே வந்து நம்ம எப்பவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனா இந்த இந்த டிலேய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, வித் காட்ஸ் ஹெல்ப் பேஷன்ஸ் நமக்கு ரொம்ப தேவையா இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க அதுலதான் அவங்க டிலே ஆயிட்டாங்க. ஜீசஸ் இன்னும் வரலையே, ஒருவேளை அது பொய்யா இருக்குமோ, ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, பேசாம நம்ம பின்னால போயிருவோமே அப்படின்னு யோசித்தாங்க. இதுக்கு முன்னால் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தார்கள், பாடுகளை சகித்தார்கள். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, பேஷன்ஸ் இல்லாததுனால ஒரு டவுட் வந்துருச்சு, விசுவாசத்திற்கு எதிராக. அப்ப என்ன பண்ண விரும்புறாங்கன்னா, இந்த சத்தியத்தை விட்டு விட்டு விலகுவதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். நம்ம போன காரியத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சத்தியத்தை விட்டு விலகுவதற்கான காரணங்கள் பார்த்துட்டு வரும்போது இந்த பொறுமையை அங்க சேர்த்துக்கலாம். பொறுமையின்மை, வெயிட் பண்ண முடியல. இந்த டிலே அவங்களால வெயிட் பண்ண முடியலன்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்குகிறார்கள். அப்படி இல்லாதம நம்ம பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்முடைய ஆக்டிவ் பேஷன்ஸ் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, நம்ம அவருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்கிறவர்களாக நம்முடைய கான்பிடன்ஸை காத்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வந்து கடைசி பகுதிக்கு வர்றோம். நம்முடைய நேரமும் முடிய போகிறது. இந்த வசனங்கள் அடுத்த அதிகாரத்தினுடைய வசனங்களோடு தொடர்புடையதாக வருகிறபடினாலே இந்த 38வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் நம்முடைய அடுத்த ஸ்டடில நம்ம கன்டினியூ பண்ணலாம். அதனால நான் என்னுடைய பைபிள் ஸ்டடி இங்க முடிச்சிடுறேன். எனக்கு ஜோம் பண்ண நேரம் இருக்கான்னு தெரியல, அதனால நானே ஜோம் பண்ணிடுறேன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கிறேன். எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட நீ தொடர்ந்து பேச வேண்டும். எங்களை நீ விசுவாசத்திலே நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உடைய பாத்திலே ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான பொறுமையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பழைய நாட்களை, முந்தைய நாட்களை நினைவுபடுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.